சாம்பியன்ஸ் கோப்பை தொடரில் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்திற்கு பிசிசிஐ மீண்டும் ஒரு இடியை இறக்கியிருப்பது கிரிக்கெட் உலகில் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. சாம்பியன்ஸ் கோப்பை தொடர் வரும் 19ஆம் தேதி முதல் பாகிஸ்தானில் நடைபெறுகிறது. இந்த தொடருக்கு நாங்கள் வரமாட்டோம் என இந்தியா கூறியதால் இந்தியா விளையாடும் போட்டிகள் துபாயில் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பதிலடி அளிக்கும் விதமாக இனி இந்தியாவுக்கு வந்து நாங்கள் விளையாட மாட்டோம் என பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி அறிவித்திருக்கிறது. இந்த சூழலில் ஹைபிரிட் மாடல் படி இந்த போட்டி நடைபெற்றாலும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் தான் இந்த தொடரை நடத்துகிறது. அதன்படி ஒவ்வொரு ஐசிசி தொடரிலும் எந்த நாடு போட்டிகளை நடத்துகிறதோ அவர்களுடைய பெயர் ஐசிசி லோகோவுடன் இணைந்து ஜெர்சியில் அச்சடிக்கப்பட்டிருக்கும். அந்த வகையில் கடந்த 2023ஆம் ஆண்டு 50 ஓவர் உலக கோப்பை தொடரின் போது பாகிஸ்தான் அணி இந்தியாவின் பெயரை தங்களது ஜெர்சியில் அச்சிட்டிருந்தது. இந்த சூழலில் தான் பாகிஸ்தான் பெயரை அவருடைய ஜெர்சியில் நாங்கள் பொறிக்க மாட்டோம் என பிசிசிஐ அறிவித்திருக்கிறது. இதுதான் தற்போது பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறது. பாகிஸ்தானின் பெயரை தங்களது ஜெர்சியில் பயன்படுத்த இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. மேலும் பாகிஸ்தான் என்ற பெயர் இல்லாமல் ஜெர்சி தயார் செய்ய பிசிசிஐ அறிவுறுத்தியிருக்கிறது. இது பாகிஸ்தானுக்கு கடும் எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய நிர்வாகி ஒருவர் கிரிக்கெட்டில் அரசியலை பிசிசி நுழைப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இது கிரிக்கெட் விளையாட்டுக்கும் நல்லதல்ல. பாகிஸ்தானுக்கு முதலில் வர இந்தியா மறுத்துவிட்டது. அதன் பிறகு பாகிஸ்தானில் நடைபெறும் தொடக்க விழாவில் தங்களுடைய கேப்டனை அனுப்பவும் இந்தியா மறுத்திருக்கிறது. தற்போது எங்கள் நாட்டின் பெயரை அவர்களுடைய ஜெர்சியில் அச்சிட முடியாது என இந்தியா கூறியிருக்கிறது. இதனை எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சர்வதேச கிரிக்கெட் வாரியம் இந்தியாவின் நடவடிக்கையை தடுத்து நிறுத்தி பாகிஸ்தானுக்கு ஆதரவு அளிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் என கூறியிருக்கிறார். உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட News 21 தமிழோடு இணைந்திருங்கள்.